அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும். பாஜக RSS கும்பல்கள் தான் இருந்தது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருப்பது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்திவிட்டு அவர் திரும்பி அவருடைய வாகனத்திலே வருகிற வழியில் ஏற்கனவே திட்டமிட்டு அவர் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தின் அடிப்படையில் அங்கே காத்திருந்து எங்களது தலைவருடைய வாகனத்தை ராஜீவ்காந்தி என்கிற ஒரு வழக்கறிஞர், அவர் தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர் தொழில் அவருக்கு தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எங்கள் தலைவருடைய வாகனத்தை வழிமறித்து அவருடைய டூ வீலரில் போய் வழிமறித்து பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே இருக்கிற வேகத்தடை அருகிலே எங்கள் தலைவருடைய வாகனத்திற்கு முன்னால் சென்று வழிமறித்து நின்று கொண்டார். அதற்கு மேலே எங்கள் தலைவருடைய வாகனம் மூவ் ஆக முடியல, அதுக்கு மேலே முன்னேறி செல்ல முடியல. அப்படி நின்ற நபரை விலகி செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களுடைய தலைவர் இருந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் ஆரன் ஒலி எழுப்பினார். அந்த ஆரன் ஒலி எழுப்பியதை காரணமாக வைத்துக்கொண்டு திடீரென்று அந்த நபர் எங்கள் தலைவரை நோக்கி ஒருமையிலும் ஆபாசமான வார்த்தைகளாலும் பேசிவிட்டு அதே இடத்திலே தன்னுடைய டூ வீலரை நிறுத்திவிட்டு எங்கள் தலைவரை நோக்கி ஓடி வந்தார். தலைவரை நோக்கி ஓடி வந்து கடுமையான ஒருமையில் திட்டி கண்ணாடியை இறக்கு என்று அவர் சத்தம் போட்டுக்கொண்டே ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஓடி வந்தார். இதனை எங்கள் தலைவர் வாகனத்திற்கு பின்னால் வந்த எஸ்கார்டு வாகனம், தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாதுகாவல் வாகனத்திலிருந்து இதனை கவனித்த போலீசார் ஓடி வந்து அந்த நபரை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். அப்படி காவல்துறையினர் போலீசார் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டும் கூட அவர்களுக்கு கட்டுப்படாமல் போலீசாரை தள்ளிவிட்டு கொண்டு மீண்டும் எங்கள் தலைவரை நெருங்குவதற்கு அவர் முயற்சி எடுத்தார். அதன் பிறகு அங்கிருந்த ஒரு சில கட்சியினர் வந்து காவலர்களோடு சேர்ந்து அவரை அப்புறப்படுத்தினார்கள். அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினார்கள். அதிலே சில தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டது. காவல்துறையினர் அந்த நபர் ராஜீவ்காந்தியை பார் கவுன்சிலுக்கு உள்ளே அழைத்து சென்று அவரை தடுத்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு எங்கள் தலைவருடைய வாகனத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருப்பது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த சம்பவம் RSS பாஜகவினரால், மிக முக்கியமாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களால், அவர்களோடு சேர்ந்த நபர்களால் திட்டமிட்டு இந்த ராஜீவ்காந்தி ஏவப்பட்டிருக்கிறார். பதிவேற்றம் செய்யப்பட்டு 4/11க்கு ஒரு ஒளிபரப்பு செய்கிறாங்க. 4:48க்கு அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு திட்டமிட்ட வலைப்பின்னல் தெரிகிறது. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட செயல். அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை எங்கள் வாகனத்தினுடைய முன்னால் இருந்து அந்த ராஜீவ்காந்தி என்கிற அந்த எங்கள் தலைவரை தாக்க முயற்சி செய்த அந்த நபரை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. அவர் போகிற பக்கமெல்லாம் வீடியோ திருப்பி காட்டுறாங்க. இது திட்டமிட்டு ஏற்கனவே வீடியோ எடுக்க வேண்டும் என்று அந்த ராஜீவ்காந்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட நபரால் அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ராஜீவ்காந்தி யதார்த்தமாக இதனை செய்யவில்லை, தனிநபராகவும் செய்யவில்லை. அவருக்கு இது திட்டமிட்ட செயல். தன்னுடைய ஜன்னல் கண்ணாடியை, வாகனத்தின் கண்ணாடியை இறங்கியிருந்தாலோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேரிடக்கூடிய சூழல் அங்கே இருந்தது. எங்களுடைய விசாரணையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இந்த திட்டமிட்ட செயலை செய்த ராஜீவ்காந்தியையும் அவரை செய்வதற்கு தூண்டிய, அவருக்கு ஆதரவாக இருந்த அண்ணாமலையையும் அந்த செய்தியை உடனடியாக எப்படி அவர்களுக்கு தரவு கிடைத்தது என்று தெரியவில்லை. அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும். அந்த பாஜக RSS கும்பல்கள் தான் இருந்தது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவிலே ஒரு மிக பிரபலமான ஒரு தலைவருக்கு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அரசு இதில் உடனடியாக தலையிட்டு அவருக்கான எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கான பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும். உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசும்
எங்கள் தலைவருக்கு ஒய் பாதுகாப்பு வழங்குவதற்கான பரிசீலனையை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 8க்கெல்லாம் அவர் கிளம்புறாரு, 8க்கெல்லாம் கிளம்புறாரு. 2-3 நிமிஷத்தில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் ஏதோ வழிமறிச்சு நிற்கிறாங்க, போலீஸ் ஓடுறாங்க, கூட யாரோ பின்னாடி ஓடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஏதோ அப்புறம் போலீஸ் அவரை பார் கவுன்சில் ஒரு தரப்பு இழுத்துட்டு போய் இன்னொரு தரப்பு நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவருடைய பாதுகாவல் வாகன காவலர்கள் பாதுகாவல் அதிகாரிகள் சொல்லும் பொழுது அவர் நிற்க முடியாது. அதனால் வாகனம் புறப்பட்டுருச்சு. அதனால் இது தலைவருக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் தலைவர் எந்த விதத்திலும் எந்த வன்முறையும் அவர் உருவாக்கக்கூடியவரில் பொய்யா செய்தியை சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்துக்கிட்டு அடிக்க சொன்னார். நான் சொல்கிறேன், உள்ளே உட்காந்துக்கிட்டு அவர் அடிக்க சொன்னார்னா அவர் எந்த காரில் சொல்லியிருப்பார்? அவர் உட்காந்துக்கிற காரில் இருந்தான்னு சொல்லியிருப்பார். அந்த கார்லேருந்து யாராவது இறங்குனாங்களா? ஒருத்த கூட இறங்கலையே. பின்னாடி இருக்கிற போலீஸ் வாகனத்தில் தானே ஓடி வர்றாங்க. அவரை ரிக்வஸ்ட் தானே பண்ணாங்க, போங்க போங்கன்னு தலை தானே செஞ்சாங்க. அவர் எகிரி வர்றா தானே, என்ன சத்தம் போடுறாருன்னு உங்களுக்கெல்லாம் அது கேட்குது தானே. அப்போ திட்டமிட்டு யார் வன்முறையை செய்து, யார் மூல காரணம், இது விசாரிக்கப்படணும். இதற்கு பின்னால் இருக்கிற சதி வெளிக்கொண்டு வரப்படணும். எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.